கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா? நம்ம என்ன செய்கிறோமோ அதுக்குரிய வினை நமக்கு வரும். அதை செய்வினைன்னு கூட சொல்லலாம். அதனால நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்றதுல கவனமாக இருக்கணும். வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். யோபு 4:8. நான் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது தீவினையை விதைக்கிறவர்கள் அதையே அறுக்கிறார்கள். வேத வசனம் ரொம்ப தெளிவா இருக்குது. நம்ம என்ன செய்கிறோமோ அதுக்குரிய பலனை நம்ம அனுபவிப்போம். நம்ம நல்லது செய்தா நமக்கு நல்லது திரும்ப வரும். நம்ம கெடுதல் செய்தோன்னா கெடுதல் தான் நமக்கு திரும்ப வரும். ஒரு கிராமத்துல ஒரு பாட்டிமா ஒரு பெரிய பண்ணை வச்சிருந்தாங்க. அவங்க கிட்ட கடிகாரமே கிடையாது. அவங்க சூரியனை பார்த்து நேரம் சொல்லிடுவாங்க. காலையில எழும்புறதுக்கு அவங்க ஒரு சேவலை வச்சிருந்தாங்க. அந்த சேவல் கூவுன உடனே இவங்க எல்லாரையும் எழுப்பி விட்டுருவாங்க. வேலை செய்கிறவங்க எல்லாரையும். அப்புறம் வேலைகளை அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த வேலைக்காரங்க எல்லாருக்குமே அந்த சேவல் மேலே ஒரு கோபம். இந்த சேவல் கூவி கூவி இந்த அம்மாவை எழுப்பி விட்டுருது. அதனால நம்ம காலையிலே எழும்ப வேண்டியது இருக்கு அப்படின்னு ஒரு நாள் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணாங்க. அவங்க அந்த சேவலை அடிச்சு காட்டு பக்கமா தூக்கி போட்டுட்டாங்க கொன்னு. அந்த பாட்டி கேட்கும்போது ஏதோ ஒரு கீரியோ நரியோ வந்து அந்த சேவலை அடிச்சு கொன்னுருச்சு அப்படின்னு போய் சொல்லிட்டாங்க. அந்த பாட்டிமாக்கு ரொம்ப கவலையா இருந்தது. அடுத்த நாள் அவங்கள எழுப்புறதுக்கு சேவல் இல்லை. அதனால அவங்க எத்தனை மணிக்கு எழும்புறாங்கன்னே தெரியாம நடுராத்திரியில ரொம்ப சீக்கிரமா அப்படி எழும்பி அவங்க எல்லாரையும் எழுப்பி விட்டுருவாங்க. ஐயையோ, கொஞ்ச நேரம் கூட தூங்க ஆசைப்பட்டு நம்ம இப்படி கஷ்டப்படுறோமே அப்படின்னு எல்லாரும் வேதனைப்பட்டாங்க. நம்ம என்ன செய்கிறோமோ அதுக்குரிய பலனை நம்ம அனுபவிப்போம். அடுத்த கதையில் சந்திப்போம்.